வேலை நிமித்தமாகவும் மறுநாள் வேலைக்கு போகணும், இன்றைக்கி நம்ம தூங்கி ஆகணும், ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும் உனக்கு. அதை ஒருத்தர் ஷேர் பண்ண முடியாது, படுத்தா தூக்கம் வராது, கடன் இருக்கும், காய்ச்சி இருக்கும், எல்லா பிரச்சனைகள் இருக்கும். இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு நைட் தூங்குவாங்க. அவங்களெல்லாம் திருத்துறது ரொம்ப ஈஸி, சரிங்களா? அவங்களுக்கு அவங்களே திருந்தணும்னு நினைப்பாங்க, பட் அவங்களால அது முடியறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் படுத்தா தூக்கம் வர்றதில்லை. அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த தாமரை பூவை டீ போட்டு குடிக்கலாம். அவங்களுக்கு இது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு டெய்லி காலைல வேலைக்கு போகும்போது இல்லை வந்ததுக்கப்புறமா டீ போட்டு குடித்தாங்கன்னா நல்லது ஒரு தூக்கம் வரும், ஹார்ட்டை பலப்படுத்தும், இரத்தத்தின் போக்கை ரொம்ப சீராக வச்சுருக்கும். அதாவது பிபி பேஷண்ட் இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த தாமரைப்பூ ரொம்ப ஒரு அரிய மருந்து. நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டீ போட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு மெமரி பவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அவங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். தூக்கம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா 10 மணிக்கு படுத்து காலையில் எந்திக்கிற 6 மணிக்கு எந்திக்கிற தூக்கம் இல்லை. படுத்தாங்கன்னா கனவு வரக்கூடாது. நலமுடன் வாழ்வோம் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் தூக்கமின்மை, சரிங்களா? தூக்கமின்மை எப்படி சரி பண்ணலாம், இந்த தூக்கமின்மைங்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளங்கள் வருது, ஸோ அதை சரி பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுங்கிறது நம்ம இது பண்ணலாம். இது பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ரெமெடியாக இருக்கும். ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரெமெடியாக இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கும் இது படிக்கிற குழந்தைங்களுக்கு மெமரி ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது என்னது அப்படின்னு சொன்னால் தாமரை, செந்தாமரைன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த செந்தாமரையோட ட்ரைடு காஞ்ச பூ தான் இது, சரிங்களா? அதனோட அந்த செந்தாமரையில் உள்ள மகரந்தம் இதுதான் அந்த தாமரை பூ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மஞ்சள் கலராக இருக்கும். அதில் வரக்கூடியது தான் இது. இதையெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கோம். இதை பவுட்ரு பண்ணி தருவோம். இதை என்ன பண்ணணுன்னு சொன்னால் நீங்கள் கஷாயம் மாதிரி, அதாவது டீ ஆட்டு போட்டு குடிக்கணும். டெய்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டு அதை காலையிலையோ இல்லை மாலையிலையோ இந்த நேரம் குடிக்கலாம். இந்த தாமரைப்பூ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் 2-3 விஷயங்கள் பண்ணும். ஒன்று ஹார்ட்டை பலப்படுத்தும், இரத்தத்தின் போக்கை ரொம்ப சீராக வச்சுருக்கும். அதாவது பிபி பேஷண்ட் இருப்பாங்க, ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, இவங்களுக்கு இந்த தாமரைப்பூ ரொம்ப ஒரு அரிய மருந்து. நாங்கள் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. ரெண்டாவது, இந்த மதுவுக்கு அடிமையாக இருப்பாங்க. மதுவிலே 2 வகையாக உண்டு, சரிங்களா? குடியாரன் வேறு, குடிக்கிறவன் வேறு. காலையிலே போய் குடிக்கிறவனை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதை அவனாக திருந்தி வரணும். இன்னொன்று வேலை நிமித்தமாகவும் மறுநாள் வேலைக்கு போகணும், இன்றைக்கி நம்ம தூங்கி ஆகணும், ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும் உனக்கு. அதை ஒருத்தர் ஷேர் பண்ண முடியாது, படுத்தா தூக்கம் வராது, கடன் இருக்கும், காய்ச்சி இருக்கும், எல்லா பிரச்சனைகள் இருக்கும். இதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு நைட் தூங்குவாங்க. அவங்களெல்லாம் திருத்துறது ரொம்ப ஈஸி, சரிங்களா? அவங்களுக்கு அவங்களே திருந்தணும்னு நினைப்பாங்க, பட் அவங்களால அது முடியறதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் படுத்தா தூக்கம் வர்றதில்லை. அவங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த தாமரை பூவை டீ போட்டு குடிக்கலாம். அவங்களுக்கு இது என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு டெய்லி காலைல வேலைக்கு போகும்போது இல்லை வந்ததுக்கப்புறமா டீ போட்டு குடித்தாங்கன்னா நல்லது ஒரு தூக்கம் வரும், சரிங்களா? ஒரு 10 மணி ஆனால் படுத்துட்டாங்கன்னா தூக்கம் வந்துடும். காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும். இது ஒரு வித்தியாசம் என்னென்னா, போதை என்பது வேறு, தூக்கம் என்பது வேறு. இப்போ அவங்க ஒரு மதுவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா அது குடித்த உடனே அவங்களுக்கு ஒரு போதை வரும். போதை வந்தோடனே தூக்கம் வரும் உங்களுக்கு, சரிங்களா? இது அப்படி இல்லை. நீங்கள் இதை எப்போ வேணாலும் குடிக்கலாம், சரிங்களா? இது என்ன பண்ணணும்னு சொன்னால் பிரெயினில் போய் அந்த நர்வஸ் சிஸ்டத்தை ரொம்ப காம் பண்ணும் உங்களுக்கு. அதை கூலண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக தூங்கும். அதே போல் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த டீ போட்டு கொடுக்கலாம். அவங்களுக்கு மெமரி பவர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? அவங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். தூக்கம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா 10 மணிக்கு படுத்து காலையில் எந்திக்கிற 6 மணிக்கு எந்திக்கிற தூக்கம் இல்லை. படுத்தாங்கன்னா கனவு வரக்கூடாது. அதே போல் நைட்டு 2 மணிக்கு எந்திரிச்சேன், 3 மணிக்கு எந்திரிச்சேன், பக்கத்து வீட்டில் கதவு திறந்தாங்க, இங்கே வண்டி போச்சு, இந்த மாதிரி ஒரு சிந்தனைகள் ஏதோ வாட்ச்மேன் மாதிரி தூங்கக்கூடாது. உங்களுக்கு தூங்குறது ஒரு ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும். படுத்தா காலையில் எந்திக்கணும். எந்திக்கும் போது நம்ம தூங்குறதுக்கு முன்னால் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் என்ன பண்ணுங்கிறத மறந்துட்டு போயிருக்கணும். அதுதான் அந்த ஆழ்ந்த தூக்கம்னு சொல்லுவாங்க. அந்த ஆழ்ந்த தூக்கம் நமக்கு ஒரு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி.
நம்ம ஃபோனை எப்படி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோன் நல்லா வேலை செய்தோ அதே போல் வந்து இந்த தூக்கத்துக்கு வந்து இது ரொம்ப நல்லது. அதே போல் வந்து பிபி பேஷண்ட் இருப்பாங்க, ப்ளட் ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு வந்து ஹார்ட் வந்து ரொம்ப படன்னு அடிக்கும். உங்களுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது. உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜிலலாம் வந்து இது வந்து முக்கியமாக வந்து ஒரு 35 வயசு 40 வயசு இளம் ஒரு தொழில் முனைவோர்கள், ஒரு வேலைக்கு போகிறவங்க, இப்போ தான் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த தாமரைப்பூ டீயை ரெகுலராக குடித்தாங்கன்னா அவங்களுக்கு மாத்திரை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வராது, சரியாகும். உங்களுக்கு மேற்கொண்டு இல்லை வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, இப்போ எங்கிட்டலாம் வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களே தான் இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த ஹார்ட் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரியே தோணும் அவங்களுக்கு. அது பம்ப் பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும் உங்களுக்கு. அவங்களும் இந்த டீயை வந்து குடிக்கலாம். இந்த தாமரைப்பூ டீயை வந்து குடிக்கும்போது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் உங்களுக்கு. இதை ரெகுலராகவும் நம்ம வந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து ஒரு வாரம் ஒரு மண்டலம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்து இது வந்து நம்ம கோயிலில், பெருமாள் கோயிலில் பார்க்கலாம். தாமரை வந்து பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷம்.